வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி லேக் M2 அந்த மைக் நம்ம வாங்கியிருந்தோம். அந்த லேக் A1 புது மைக் நண்பர்களே. ஆமாம், ஆனால் எனக்கு இல்லை, வேற யாருக்கு? ஆனந்த் ப்ரோ வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இது எப்படின்னா, இது நான் நினச்சேன் சிங்கிள் மைக் நினச்சேன்டா. பட் அதுக்கப்புறம் தான் போய் செக் பண்ணி பார்த்தா டியூல் மைக் தான். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரோ ஸ்பீக்லாம் போட்டிருக்காங்க பாரு, அதான் நிறைய கிரியேட்டர்ஸ் இதுதாங்க வாங்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, யோசிச்சு பார்த்தா 3800 ரூபாய்க்கு மைக்கு, அதுவும் முன்னெல்லாம் நம்ம இந்த டிஜே மைக்லாம் வாங்கும்போது எவ்வளோ கூத்து, எவ்வளோ கஷ்டம். 12K தான் ஸ்டார்டிங். அது டிஜே மைக்கு 12K வந்து சிங்கிள் மைக்கு கரெக்ட். மினி அந்த மாதிரி ஏதாவது இல்லை, மினி வந்து பேரா இருக்கும். பட் மற்ற மைக் 12K நான் ரேட் பார்த்தேன். ஆமாம், அது வந்து பேரா தான் இருக்கும், ரெண்டு மைக் இருக்கும்ல. சரி, இதில் வந்து என்னன்னா ஃப்ரண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா USB-C வெர்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. லேக் M1 வயர்லெஸ் லேவியர் மைக்ரோஃபோன் மினி டியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சைடில் வந்து எப்பயும் இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே இருக்கிற இன்டெலிஜென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, EQ ரிவர்ப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆட்டோ லிமிட் கிளிப் ப்ரொடெக்ஷன் இருக்குது, 9 hours பேட்டரி லைஃபு, மேக்னெட்டிக் காம்பேக்ட் டிசைனு, அப்புறம் 200 meters ரேஞ்ச் இருக்குது, கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியுமா. ஓகே, சூப்பர். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி இங்கே ப்ரைஸ் எதாவது போட்டிருக்கானா, அந்த கவரை தான் நான் கிளிஸ்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வாங்கினது 3799 ரூபாய்க்கு. ஓகே, 3800. ஆமாம். ஓப்பன் பண்ணால் எடுத்துக்கோங்க, அதில் ஆக்சுவலாக ஸ்டிக்கர் இருக்கும். இதுக்கும் இங்கே ஸ்கேன் டு எக்ஸ்ப்ளோர் மோர் ப்ராடக்ட் டீடைல்ஸு, என்ஷூர் ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸு, பொசிஷன் த மைக் வித் த மைக்ரோஃபோன் ஃபேஸிங் அப்வர்டு. ஸோ அதனால தான் இப்போ நான் திருகினேன் உனக்கும். மைக் மேலே பார்த்த மாதிரி இருந்ததுனால தான் நல்லா ஆடியோ கேப்சர் ஆகும். சுருக்கு பை போல். ஆமாம், சுருக்கு பையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்கு, அப்புறம் இல்லை காம்பேக்டாக தானே இருக்குது ரிசீவரு, அப்புறம் அந்த பஞ்சி. ஓகே, பஞ்சு இதில் நல்லா இருக்குது. ஆமாம், புஸ். அப்புறம் கேபிள் நல்லா பெருசாக இருக்கும் போலையே. வர TWSK கேபிள் தரதில்லை. அடுத்து ஃபோனுக்கும் தரமாட்டாங்க. ஓ, அதையும் ஃபோனுக்கு தரமாட்டாங்கன்ற முடிவுக்கு வேண்டியா? அடுத்து ஃபோனும் தரமாட்டாங்க அதானே? ஆமாம், வெறும் டப்பா மட்டும். A to C கேபிள் நல்லா இருக்குடா, அதுவும் பெருசு தான். நான் அந்த குவாலிட்டி சொல்கிறேன். சரி, ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸில் இருந்த கண்டென்ட் மக்களே. ஸோ நம்ம இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஆல்ரெடி லிசன் பண்ணிகிட்டு இருக்கிறது எதுலன்னா, ப்ரைமரி ஆடியோ வந்து லேக் M2 அதுலேருந்து வருது. இப்போ A1 நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது காட்டு சுருக்கு பையன் அங்கே வச்சிடலாம். இதில் ஏதாவது ஸ்டிக்கர் இருக்கான்னு மட்டும் பார்த்துப்போம். ஓகே, போனதான் ஞாபகம் இருக்கா? நம்ம இதில் சூப்பராக ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். ஸ்டிக்கர் அந்த மாதிரி இதுலேயும் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். உள்ள நல்லா இருக்குது. யூசர் மேனுவல். ஆமாம், யூசர் மேனுவலு. அப்புறம் we are here for you ஆஃப்டர் சேல் கார்டு போடு, எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெப்சைட்டு, சப்போர்ட்டு, ஆஃப்டர் சேல் சர்வீஸு எதுனாலும் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம், எந்த விதமான உங்களுக்கு டவுட் இருந்தாலும். ஸோ அதுக்கு ஒரு கார்டு, லெட்ஸ் கெட் இன் டச். நல்லா பண்ணியிருக்காங்களே. டிஜேக்கெலாம் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? மெயில் வரும் போராடி கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டார். அது இன்னும் ஷிப் ஆகி இன்னும் வரல. ஓகே, ஆமாம், இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அந்த ஸ்டிக்கர் இல்லை, ஸ்டிக்கர்லாம் இல்லை. ஸோ எப்பயும் இருக்கிற அந்த பட்டர் பேப்பர் இருக்குது. ஓகே, ரிசீவர் மேலே ASMR. ஓகே, இதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குடா, ஆனால் படிக்கிற மாதிரி இல்லை. கொடுங்க நான் படிக்கிறேன். மாடல் நம்பர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதான் எல்லாமே மாடல் நம்பர் மாதிரி தான் போட்டிருக்கு. ஹாலிலேண்ட்னு போட்டிருக்கு, அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கையில் இருக்கிற ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குது LED? கனெக்ட் ஆன LED இங்கே இருக்கா? ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து சார்ஜிங் இப்படியே இதுலேயே போட்டுக்கலான்னு. ஓகே, ஆமாடா, செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல. இது வந்து நம்ம நார்மலாக அந்த போக பின் கனெக்டர் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, வாட்ச்க்கலாம், அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது பெட்டர் தான். எனக்கு என்னென்னா, இப்போ அதில் கேஸ் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குது லேக் M2ல. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த கான்செப்டையும் நம்ம வந்து ஓகே தான். ஓகே, குட். ஆமாம், ஸோ அதான் இருக்கா. இப்போ இதில் என்னென்னா, இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதை தாண்டி இன்னொரு மேட்டர் இருக்குது, சார்ஜ் ஆகிட்டே இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஓகே ஓகே, அந்த இடத்துல ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டிக்கர் வச்சு மறைச்சிருக்காங்க, இந்த போகோ பின் சார்ஜ் ஆகக்கூடாதுன்னு. அதை நம்ம எடுத்துட்டோம். சரியா? எடுத்துட்டனால இப்போ ப்ளேஸ் பண்ணோம்னா சார்ஜ்லாம் ஏறாது, பவர் கொடுத்தா தான் ஏறும். டைப்-C கேபிள் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மாட்டிட்டு நம்ம சார்ஜ் பண்ணால் தெரியும். சரி, இப்போ இதில் ஏதாவது பட்டன் இருக்கானா? எஸ், இங்கே ஒரு பட்டன் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன். ஹோல்ட் பண்ணால் ஆன் ஆகும். ஆன் ஆகிடுச்சு. நீல கலர். ஆமாம். ஸோ இதுலேயும் வந்து
கனெக்ட் ஆயிட்டாங்க. நீ அழுத்தினியா? ஐயோ அப்போ இதுலயே ஏன்சியும் இருக்காடா, என்விரான்மெண்டல் நாய்ஸ். சரி அதை அழுத்தாம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் அழுத்திட்டேன். ஓகே, இப்போ ப்ளூ கலரில் இருக்குங்க, உங்களுக்கு தெரியும் அந்த எல்இடி வந்து ப்ளூவாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஹாலிலேன்னு சொல்லிட்டு ப்ளூவாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு நார்மல் வாய்ஸ் ஃபோக்கஸ் என்விரான்மெண்ட் அதெல்லாம் இல்லைங்க, நார்மல் தான். ஹலோ. ஓகே, ஸோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கேப்சர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சின்னதாக அழகாக தானே இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடு தான் மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ மைக் நம்ம இப்படி தான் வைக்கணும். ஆமாம், நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். இப்போ நான் கையில் வச்சு சும்மா பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஆப்டிமல் லெவலுக்கே போவோமே. எப்படின்னா இப்போ இந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு ஓகே கரெக்டாகவே மாட்டிப்போமே. செக் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. ஆமாம், ஓகே மாட்டியாச்சு. பக்கா. ஸோ 2 மைக்கும் மாட்டி தான் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு பக்கம் ஆல்ரெடி ஆடியோ கேப்சர் ஆகிட்டு இருக்கு ஒரு கடந்த 39 செகண்டாக. இப்போது இதை வந்து கிளிக் பண்ணால் ஏஎன்சி ஆன் ஆகிடும். ஏஎன்சி ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஆன் ஆனதுக்கு அப்புறமும் உள்ள அந்த வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ளஸ் ரேஞ்ச் மாதிரியான ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க 200 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு ஓப்பன் கிரவுண்டில் எங்கேயாவது விளாக் மாதிரி ஒரு சந்தையிலையோ இல்லாட்டி வேறு ஏதோ பண்ணுறோன்னா அப்போ ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, ஓப்பன் கிரவுண்ட் போகிறத பற்றி ப்ராப்ளம் இல்லை, அங்கே ஆல்ரெடி இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான ப்ளூடூத் கேட்ஜெட்ஸ் அதிகமாக இருந்ததுனாலும் பிரச்சனை தான். ஓகே, ஸோ இன்டோரில் பக்காவாக இருக்கும்ன்றீங்க. இன்டோரில் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை பார்த்துடலாமா? ரிசல்ட்டை நாங்கள் இப்போ இதில் பார்க்க போகிறோம். என்னங்க இது செம்ம இம்ப்ரெசிவ்ங்க. இது போதுமே, எனக்கு தெரிஞ்சு இதுவே மோர் தென் எனஃப். 3800 ரூபாய்க்கு அழகாக இப்படி ஒரு மைக் தரீங்கிறதே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த டிஜிடெக்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நான் 2500 ரூபா 3000 ரூபாய்க்குலாம் மைக் ட்ரை பண்ணேன். அதில் வந்து இந்த மாதிரியான இஎன்சி ஒர்க் ஆகலை, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கட் ஆகிற அளவுக்குலாம் ஒர்க் ஆகலை. ஓகே, வாய்ஸையும் ரொம்ப ஹை பிச் கொண்டு போயிடுது. நம்ம லைட்டாக ஏதாவது சவுண்ட் பண்ணாலே அந்த சவுண்ட் வர அளவுக்கு பிச் இன்க்ரீஸ் ஆகிடுது. பட் இதெல்லாம் அப்படி இல்லையே, சாஃப்டாக இருக்கே வாய்ஸ். நல்லா இருக்கு, சுத்தமாக ஃபேன் நாய்ஸ் இல்லை. 3800க்கு கிரேசி இல்லை, ஒர்த்து. என்ன இப்போ இதில் ஒரு கேரிங் கேஸ் இருக்கிறதா நினைப்போம், ஒரு கேரிங் கேஸ் கொடுக்குறாங்கன்னு வைப்போம், அதாவது சார்ஜிங் கேஸ் அதுலலாம் இருக்கு இல்லையா, லேர்க் M2க்குலாம். அந்த மாதிரி ஒரு கேஸ் இதில் இருந்ததுன்னா என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபா இன்க்ரீஸ் ஆகுமா, 2500 ரூபா இன்க்ரீஸ் ஆகுமா? அப்படின்னு எப்படி பார்த்தாலும் 6000 ரூபாய்க்குள்ள நமக்கு வந்து அப்போ கேரிங் கேஸோட ஒரு மாடல் இவங்க லேர்க் A1 Pro இல்லாட்டி A1 Plus லான்ச் பண்ணியிருந்தானா அதுவே மாசாக இருக்கும் இல்லையே. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஏதாவது பேட்டரி பேக்கப் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பவர் பேங்க் இருந்ததுன்னா அதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்க சம்பவம். நான் வந்து என்ன நினச்சேன்னா M2லேயே ஆடியோ நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் M2ஓட ஆடியோ தான். ஸோ அப்படி இருக்கும்போது நடுவில் நீங்கள் இடையில தான் அந்த ஒரு நிமிஷம் 20 செகண்டுக்கு தான் நாங்கள் இதில் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் லிசன் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆடியோ, அதாவது M2ஓட ஆடியோ மியூட் பண்ணி A1ஓட ஆடியோ நாங்கள் போட்டு காமிச்சிருப்போம். ரைட்டுங்க. ஸோ இப்போது அந்த மைக்கோட ஆடியோ நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருக்குன்னா, M2ஓட ஆடியோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அண்டு A1ஓட ஆடியோ கேட்குறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் கெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, சிமிலர் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் கூட A1ஓட மைக் வந்து ரொம்பவே அதிகமாக ஆம்பிளிஃபை பண்ணுது ஆடியோவை. ஸோ என்ன ஆகுதுன்னா, வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த கிளாரிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக M2ஓட அது வந்து ஃபால்ஸ் பிஹைண்ட் தான். நான் கூட என்ன நினச்சேன்னா, இனிஷியலாக ஃபோனில் மட்டும் லிசன் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, A1 இஸ் வே மோர் இம்ப்ரெசிவ் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் நான் வந்து எடிட்டிங்காக எடுத்து அந்த ஆடியோவை போட்டு லிசன் பண்ணும்போது தான் எனக்கு அந்த வித்தியாசத்தை நல்லாவே உணர முடிஞ்சது. அண்ட் நீங்களும் அதை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, வால்யூமோட அந்த ஓவரால் ஆம்பிளிட்யூடை வந்து நான் அந்த டெசிபிள்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஓரளவுக்கு கேட்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. எப்படி கேப்சர் ஆச்சோ அதை நான் அப்படியே தான் இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்துள்ளேன். ஏன்னா இந்த அளவுக்கு லவுட்னஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. நான் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக சப்போஸ் வால்யூம் எல்லாம் கொஞ்சம் கீழே கொண்டு போயிருந்தேன்னு வைங்களேன், அப்போ கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, அப்போ இதுதான் ஸ்டாக் அவுட் போல அப்படின்னு நினச்சிருவீங்க இல்லையா. அதனால தான் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஆனால் நீங்கள் ஆடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டியூனிங்லாம் பண்ணிங்கன்னு வைங்களேன், வந்திருக்க அவுட்புட்டில் டியூன் பண்ணிங்கன்னா இன்னும் அதை சூப்பராக்க முடியும். அது வந்து ஃபார் ஷுர் கேரண்டீட். ஸோ ஆக மொத்தம் A1லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆடியோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய மைக்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன். சைனீஸ் மைக்கு, ஊர் பேர் தெரியாத மைக்கு, டிஜிடெக் மைக்கு, ஏகப்பட்ட மைக் யூஸ் பண்ணேன். எதுலேயுமே இந்த அளவுக்கு சீரியஸாக ஆடியோ அவுட்புட் வரல. இது வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் யாராவது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மெமரிஸ், ஒரு சிலருக்கு பாட்டு பாட பிடிக்கும், இல்லாட்டி வந்து சின்னதாக ஸ்ட்ரீம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏதோ ஒன்று அது மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மைக் தேவைப்படுது, தேடிட்டு இருக்கேன், பட்ஜெட் வந்து ஒரு 4000 ரூபா வரைக்கும் அப்படின்னா அப்போ சாலிடாக இருக்குது, வேற லெவல். இப்போ டிஜேயை தான் நான் நேரில் எங்கேயாவது பார்த்தேன்னா காத்துன்னு இருக்கிறேன், எவ்வளோ காஸ்ட்டு, இதுக்கு தான் காத்து நிற்கிறீங்களா? ஆமாம், அப்படிதான் இருக்குது, கடுப்பாக இருக்குது.
எவ்வளோ காஸ்ட்ரா, அவன் ஓவராக பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து குறுக்க வந்து அசால்ட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி அஸ்வத். அண்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்னன்னா, இந்த 4000 ரூபா மதிப்பில் வந்து இந்த மைக் இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அப்போ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு சில மைக் வந்து அண்டர் 5K இன்னும் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா எந்த மைக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அதையும் நம்ம டெஸ்ட் பண்ண முடிஞ்சா பார்ப்போம். ஓகே ஓகே பாய். வரட்டா